Hey guys, welcome to Nikki's channel Tiny Cooking Vlog. Hi குட்டீஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா KFC ஸ்டைல் ஃப்ரைட் சிக்கன். என்னென்ன டிஷ்ஷஸ் இருக்குன்னு நம்ம குட்டி மெனு கார்டில் செக் பண்ணிக்கலாமா? ஹே வாவ், இங்கே கோக், பாப்கார்ன், பக்கெட் சிக்கன், அப்புறம் பர்கர்ஸ் எல்லாமே இருக்கே. என்ன ஆர்டர் பண்ணலாம்? ஹே, எனக்கு பிடிச்ச லார்ஜ் பாப்கார்ன் தாங்க நான் ஆர்டர் பண்ண போகிறேன். குட்டீஸ், உங்களுக்கு என்ன பிடிக்கும்? KFCக்கு போனால் நீங்கள் என்ன ஆர்டர் பண்ணுவீங்க? Hi ma'am, I would like to order KFC large popcorn. Yeah, sure ma'am. Thank you for placing your order. Can you please wait for a while? இப்போ நம்ம KFC ஃப்ரைட் சிக்கன் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? ஃப்ரைட் சிக்கனுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்துக்கோங்க. ஒரு பவுலில் சிக்கன் எடுத்துக்கோங்க. காரத்துக்கு ஏற்ற கொஞ்சமாக சில்லி பவுடர், அப்புறம் நம்ம ஃப்ரைட் சிக்கன் நல்லா கிறிஸ்பியாக ஜூஸியாக வேணும்னா அதுக்கு ஒரு கப் கர்ட் சேர்த்துக்கோங்க. அப்புறம் நம்ம மசாலா நல்லா கோட் ஆகிறதுக்கும் நல்லா ஜூஸியான சிக்கன் கிடைக்கிறதுக்கும் எக் சேர்த்துக்கோங்க. அப்புறம் கொஞ்சமாக பெப்பர் தூள் சேர்த்துக்கோங்க. எக்ஸாக்டாக நம்ம KFC ஸ்டைல் ஃப்ரைட் சிக்கன் வேணும்னா அதுக்கு ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியண்ட் இருக்குது. தேவையான அளவு சால்ட் சேர்த்துக்கோங்க. நம்ம KFC ஸ்டைல் ஃப்ரைட் சிக்கன் வரணும்னா அதுக்கு ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியண்ட் இருக்குங்க. அதுதாங்க இது ஆக்சுவலாக ஹாப்பிமா கிறிஸ்பி ஃப்ரைட் சிக்கன் மிக்ஸ். கிறிஸ்பி ஃப்ரைட் சிக்கன் மிக்ஸை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கார்ன்ஃப்ளோரும் அப்புறமா ரைஸ் ஃப்ளோரும் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் இதை ஆட் பண்ணுறதுனால உங்களுக்கு அந்த சிக்கன் நல்லா கிறிஸ்பாக கிடைக்கும். இந்த ஃப்ரைட் சிக்கனுக்கு நல்லா அந்த டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணுறதே அந்த லெமன் தாங்க. ஸோ லெமனை கண்டிப்பாக புரிஞ்சுக்கோங்க. நம்ம சேர்த்த எல்லா மசாலாமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சிக்கனை நல்லா கோட் ஆகிட்டு அது ஒரு 30 மினிட்ஸ்க்கு மேக்னேட் பண்ணிவிடுங்க. ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கோங்க. இந்த ஆயில் கிறிஸ்பி சிக்கனை ஃப்ரை பண்ணி எடுக்கிறதுக்கு. அப்புறம் ஒரு பிளேட்டில் மைதா எடுத்துக்கோங்க. நம்ம மேக்னேட் பண்ண அந்த சிக்கனை அந்த மைதாவில் நல்லா கோட் பண்ணி எல்லா பக்கமே நல்லா கோட் ஆகிற மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ அந்த கோட்டட் சிக்கனை நல்லா ஆயில் ஹீட் ஆனோடனே டீப் ஃப்ரை பண்ணி எடுத்தாலே கிறிஸ்பி சிக்கன் ரெடி ஆகிடுங்க. நீங்கள் ஸ்டவ்வை சிம்மில் வச்சு அதை குக் பண்ணிங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக ஜூஸியாக உங்களுக்கு KFC ஸ்டைல் ஃப்ரைட் சிக்கன் ரெடி ஆகிடுங்க. இப்போது நம்ம ரெகுலர் பாப்கார்னை நம்ம குட்டீஸ்க்கு சர்வ் பண்ணிடலாமா? ஹே வாவ், இட் லுக்ஸ் டெலிஷியஸ் அண்ட் இட் லுக்ஸ் யம்மி. ஹே குட்டீஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் கமெண்ட். ஐ see you in my next video.